இந்த பைக்கை ரைட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சஸ்பென்ஷனில் தான் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ரியர் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஆனால் இப்போது ரொம்பவே சாஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு நான் பைக்கில் ஏறி உட்காரும் போதே அந்த சாஃப்ட் வந்து கிளியராகவே தெரியுது. ரைட் பண்ணுறப்ப சின்ன சின்ன பேட்ஹோல்ஸோ இல்லை ரோட்டில் வர்ற குழிங்க இது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கடந்து போகிறதுக்கு இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் ரொம்பவே ஒர்க் ஆகுது. ப்ளஸ் சீட்டோட குஷனும் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறதுனால ரொம்ப ரூமியாக இருக்குது. லாங் ரைட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி ஹண்டரோட ஓனர்ஸ் வந்து இது ஒரு ஃபீட்பேக்காக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ராயல் என்ஃபீல்டு இப்போ மாற்றிருக்காங்க. சஸ்பென்ஷனும் சீட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிட்டியில் ரைட் பண்ணுறப்ப நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான். சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். சின்ன சின்ன தெருக்குள்ளெல்லாம் போகிறப்ப நார்மலான நார்ம்ஸை விட ரொம்ப அதிகமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஹைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஹண்டர் வந்து கொண்டு போகிறப்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற அந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 10 mm தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த 10 mm உண்மையிலே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது முக்கியமாக ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகிறப்ப நல்லாவே தெரியுது.